வணக்கம். தமிழ் அடுத்த பாட்காஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறோம். இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு கெஸ்ட் கூட நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறோம். ஸோ அவங்க நிறைய வித்தியாசமான விஷயங்களை பற்றி நம்மகிட்ட பேச போகிறாங்க. நீங்கள் எஜுகேட்டராக இருந்தீங்க, இல்லை உங்களுக்கு எஜுகேஷனில் டீச் பண்ணணுன்னு இருக்குது, உங்களுக்கு லேர்னிங் இருக்குது, உங்களுக்கு குழந்தைகள் இருக்குது, அவங்களுக்கு நீங்கள் டீச் பண்ணணுன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பாட்காஸ்ட்டை கேளுங்க. எப்படி ஆல்டர்னேட் எஜுகேஷன் நம்ம பண்ணலாம், வீட்டில் எப்படி எஜுகேட் அவங்களுக்கு பண்ணலாம், எஜுகேஷனில் பேரண்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றதையும் இவங்க ஒரு வித்தியாசமான விஷயம் சொன்னாங்க. அதாவது அவங்க டியூஷன் எடுக்கும்போது பேரண்ட்ஸையும் டியூஷனுக்கு கூப்பிட்ருவாங்களாம். ஸோ அட் டைம் ஒரே ஒரு பையனுக்கு தான் டியூஷன் எடுப்பாங்களாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களை பற்றி அவங்க பேசியிருக்காங்க. ஏன் அப்படின்றத தெளிவாக விளக்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை ஃபுல்லாக கடைசி வரைக்கும் கேளுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோ பாட்காஸ்ட்டுக்குள்ளே போகலாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். முதல்ல தேங்க்ஸ் ஃபார் அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி ஏன்னா வெரி ஷார்ட் நோட்டீஸ், நான் வந்து ஒரு 10 மினிட்ஸில் ஓகே சொல்லியிருக்கீங்க. தேங்க்ஸ். சரி, பேசிக்காக என்ன நினைக்கிறேன், நீங்கள் உங்களை பற்றி பேசிக்காக ஒரு பேக்ரவுண்ட் சொல்லுங்கம்மா. நீங்கள் எங்கே ஆரம்பிச்சிங்க, உங்களோட ஏஜ் எக்ஸெட்ரா? நான் காலேஜ் படிப்பு முடித்ததும் கிராஜுவேட் டீச்சராக போய் சேர்ந்தேன் 1955 to 57. அங்கே சிறுத்தொண்டநல்லூர்னு ஒரு ஊர், அதில் டிஷ்போர்ட் ஸ்கூலு ஏரல் பக்கத்தில் இருக்குது. அதில் 2 வருஷம் டீச்சராக இருந்தேன். டிஷ்போர்ட் ஸ்கூலில் 27 ஸ்கூல் இருக்குது. அதில் நான் இருந்த ஸ்கூல் டாப்பாக வந்ததுனால அவங்க என்னை பிஎட் படிக்க சொன்னாங்க, டிஷ்போர்ட்லேருந்து படிக்க சொன்னாங்க. நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன். அந்த ஹெட்மாஸ்டர் கேட்டார், டிஷ்போர்ட்லேருந்து சொல்கிறாங்க நீங்கள் படிங்க அப்படின்னு. நான் மாட்டேன், நான் டீச்சராகவே வரமாட்டேன் அப்படின்னு. ஏன்னு கேட்டாங்க. 2 காரணம் சொன்னேன். ஒன்று, சேலரிஸ் அண்ட் இன்சல்ட்டிங் சேலரின்னு சொன்னேன். அதெல்லாம் அந்த யங் ஏஜில் அந்த மாதிரி துடிப்பில் பேசினேன். எந்த வருஷத்தில் நடந்துச்சு? 1955, 57. சுதந்திரமே அப்போ தான் வாங்கியிருக்கோம் நம்ம. 55, 56 ஒரு வருஷம், 56, 57 ஒரு வருஷம், 2 வருஷத்தில். 2 காரணத்தில் ஒன்று வந்து சேலரி ரொம்ப மட்டம் அப்படின்னு சொன்னேன். இன்னொன்று, சொசைட்டியில் தே ரெஸ்பெக்ட் எ கிளார்க் இன் எ பேங்க் பட் டசன்ட் ரெஸ்பெக்ட் எ டீச்சர். அவங்களோட பிள்ளைக்கு நான் டீச்சராக இருக்கிறேன், ஆனால் என்னை விட பேங்க் கிளார்க்கு தான் அவங்களாம் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதனால் சொசைட்டியில் ரெஸ்பெக்ட் இல்லை. இந்த 2 காரணத்தினால நான் வரமாட்டேன். நான் சொன்ன சென்ன ஐ வில் நெவர் பிகம் எ டீச்சர் இன் மை லைஃப் தான் அந்த சென்டென்ஸ் அந்த ஹெட்மாஸ்டர்கிட்ட நான் சொன்னேன். அதுக்கப்புறம் நிறைய கம்பெனிஸில் வேலை பார்த்தேன். அதை விட்டுட்டு டாஃபேல வேலை பார்த்தேன், ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரிக் கம்பெனியில் வேலை பார்த்தேன், பாப்புலர் டிரான்ஸ்போர்ட்டில் வேலை பார்த்தேன், நிறைய இடத்துல வேலை பார்த்தேன். ஆனால் எந்த இடத்துல வேலை பார்த்தாலும் அந்த எனக்கு 55, 57 அந்த 2 வருஷம் ஆசிரியராக இருக்கும்போது இருந்த திருப்தி எனக்கு வரவே இல்லை. அதனால நான் 31 வயசில் பிஎட் பண்ணணும்னு சேர்ந்தேன். அந்த பிரின்சிபால் என்னை அட்மிட் கொடுக்க மாட்டேன்ட்டார். அவனால் காரணம் சொன்னார், உனக்கு வயசாகிடுது, உனக்கு மெமரி பவர் கம்மியாக இருக்கும், வேகமாக எழுத முடியாது, இப்போ வர்றவங்களாம் 19 வயசில் சேர்றாங்க அப்படின்னாரு. அப்போ எங்களுடைய எனக்கு தெரிஞ்ச ஒரு எம்எல்ஏ ஏஎல் சுப்பிரமணியம்னு இருந்தார். அந்த ஏஎல் சுப்பிரமணியம் சொன்னதும் அவங்க ரெக்கமெண்டேஷனில் பிஎட்டில் இடம் கிடச்சிது. பிஎட்டில் படிக்கும்போது மற்றவங்களாம் அந்த டீச்சர் சொன்ன நோட்ஸே தான் படிப்பாங்க, அது பண்ணுவாங்க. நான் என்ன செய்தேன், லைப்ரரியில் இருக்கிற புக்ஸாக எடுப்பேன், ஃபாரின் புக்ஸாக எடுத்து அது பூரத்தையும் இம்பார்ட்டன்ட் சென்டென்ஸை மார்க் பண்ணுவேன். அதை பூரா என்னுடைய மனைவி எழுதிட்டு அப்புறம் அந்த பென்சில் மார்க் பண்ணி அழிச்சிடுவா. நான் பூரா அந்த மாதிரி புக்ஸில் உள்ளதே தான் பரீட்சைக்கு எழுதினேன். மொத்தம் 1600 பேர் என்னமோ அந்த பிஎட்டில் இருந்தாங்க. என்னுடைய பேப்பர் மாத்திரம் தனியாக இருக்கும், மற்ற எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், நோட்ஸில் உள்ளதாக இருக்கும். அதனால் ஐ கேம் ஃபர்ஸ்ட் இன் யூனிவர்சிட்டி. ஆனால் அது காரணம் வந்து என்னுடைய கெட்டிக்காரத்தனா கம்மி, பூரா ஃபாரின் புக்ஸில் உள்ளது எழுதுனது ஒன்று, அவ்வளோக்கும் என்னுடைய மனைவி அவ்வளோயும் காப்பி பண்ணி எழுதி தந்தது ஒன்று. இந்த 2 பேர் தான், இந்த 2 தான். ஸோ கொஞ்சம் கிரெடிட், நிறைய கிரெடிட் அவளுக்கு தான் போகணும். அதுக்கப்புறம் சாரி டு இன்டர்வியூ, நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, திடீர்னு படிக்கிறதுக்குன்னா உங்கள் சம்பளம் சேலரிலாம் அது எப்படி, ஃபேமிலி எப்படி மேனேஜ் பண்ணீங்க? ஃபேமிலி எனக்கு கொஞ்சம் சொத்து இருக்கிறதுனால வயல் இருக்குது, விளையெல்லாம் இருக்குது, அதில் இருக்கிறதே போகிறோம். அதை வச்சு தான் எங்கள் அம்மா என்னை படிக்க வச்சு என் அக்காளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு எல்லாமே அந்த சொத்து வரும்படி தான். அந்த சொத்து வரும்போது அப்புறம் கல்பாக்கத்தில் நான் பிஎட் முடித்ததும் கல்பாக்கத்தில் ஃபாதர் மர்ஃபி ஒரு ஸ்கூல் நடத்தினாங்க, நெய்டல் ஸ்கூல் நடத்தினாங்க. அந்த ஸ்கூலில் சேர்ந்தேன். அது ரொம்ப நல்ல அழகாக இருக்கும், அந்த ஸ்கூலே அழகாக இருக்கும். அந்த ஸ்கூலில் சேர்ந்தேன். அந்த ஸ்கூலில் அடுத்த வருஷம் கேந்திரிய வித்யாலயா சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்ததும் அதில் உள்ள 10 டீச்சரில் என்ன மாத்திரம் அப்சர்வ், அந்த பேரண்ட்ஸோட ரெக்கமெண்டேஷனால் என்ன மாத்திரம் அப்சர்வ் பண்ணாங்க. நான் அப்புறம் ஐஐடிக்குள்ளே இருக்கிற கேந்திரிய வித்யாலயாவில் 3 வருஷம் வேலை பார்த்தேன். அந்த 3 வருஷம் வேலை பார்த்ததுக்கப்புறம் எத்தியோப்பியாவில் ஒரு சான்ஸ் கிடச்சிது.
அது சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமே அங்கே உள்ள ஸ்கூலுக்கு டீச்சராக போனேன். எத்தியோப்பியாவில் 3 வருஷம் ஒரு கான்ட்ராக்டு. அடுத்த கான்ட்ராக்டை நான் ரினியூ பண்ணலை. நான் இருந்த இடத்துல வெஜிடபிள்ஸ் கிடைக்கல. அதனால் என்னுடைய பிள்ளைகளோட ஹெல்த்லாம் அஃபெக்ட் ஆகிடுது. நான் அடிசபாபாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டேன். அடிசபாபாவில் நல்ல வெஜிடபிள்ஸ்லாம் கிடைக்கும். இப்போ கூட நான் அங்கே பார்த்த வெஜிடபிள் நம்ம இந்தியாவில் பார்க்கலாம். அந்த மாதிரி அழகான வெஜிடபிள்ஸ்லாம் அங்கே கிடைக்கும். அவங்க 6 வருஷம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கணும்னாங்க. நான் மாட்டேன்ட்டு வந்துட்டேன். வந்து கொஞ்ச நாள் அன்எம்ப்ளாய்டாக இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பப்ளிக் ஸ்கூலில் சேர்ந்தேன். பப்ளிக் ஸ்கூல் குன்னூரில் 2 ஸ்கூல் எல்லாம் சேர்ந்தேன். அப்படி நிறைய ஸ்கூலாக சேர்ந்ததுக்கப்புறம் நான் நிறைய இந்த வெஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. அமெரிக்காவை விட வெஸ்ட் யூரோப்பியன் தான் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதுலேயும் ஃபின்லாண்டில் நிறைய பண்ணிருக்கிறாங்க, ஃப்ரான்ஸில் நிறைய பண்ணிருக்கிறாங்க, சுவிட்சர்லாண்டில் பண்ணிருக்கிறாங்க. அதிலெல்லாம் பார்த்து நான் அதெல்லாம் அடாப்ட் பண்ணும்போது நம்ம டீச்சராக தனியாக இருக்கிறத விட ரிசைன் பண்ணிவிட்டு டீச்சர் செமினார் எடுத்தா என்னன்ட்டு 45 வயசில் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். ரிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செமினார்ஸ் தான் எடுக்கிறேன் டீச்சர்ஸுக்கு. அது நர்சரியிலேருந்து +2 வரை அனைமா எல்லா சப்ஜெக்ட்லையும் எப்படி கான்செப்ட், ஹவு டு ட்ரைவ் ஹோம் தி கான்செப்ட் அப்படிங்கிறத மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். ஹவு டு இன்ட்ரடியூஸ் அ லெசன், அதெல்லாம் நிறைய செமினார் நடத்திக்கிட்டு இருக்கேன். டியூஷன்னா ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான் அட் எ டைம் நான் சொல்லிக் கொடுப்பேன். அவங்களுக்கு நான் ரெகுலர் டியூஷன் மாதிரி இருக்காது. இது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க தினம் சிமெட்ரி வரையணும், ஹேண்ட் ரைட்டிங் சொல்லிக் கொடுப்பேன். 11ஆம் கிளாஸ் ஸ்டூடெண்ட் வந்தாலும் ஏபிசிடி ஹேண்ட் ரைட்டிங் தான் ஆரம்பிப்பேன். அதுக்கு காரணம் இருக்குது. காரணம் என்னென்னா, ஃபிசிக்ஸில் நிறைய பேர் ஹேண்ட் ரைட்டிங் தப்பாக இருக்கிறதுனால மார்க் போயிருக்கிறது பார்த்துருக்கேன், காமிச்சிருக்கிறேன் நான். ஒரு உதாரணம் சொல்கிறேன். வெலாசிட்டிக்கு வி சிம்பிள், வோல்டேஜுக்கும் வி தான் சிம்பிள். புக்கில் என்ன செய்வான், அந்த வெலாசிட்டிக்கு ஸ்மால் வியாக பிரிண்ட் பண்ணிருப்பான், வோல்டேஜுக்கு கேபிட்டல் வியாக பிரிண்ட் பண்ணுறான். இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி தான் எழுதுவாங்க வியை. நம்ம பரீட்சையில் சிறுசு பெருசாக எழுத முடியாது. அதில் ஒரு பையன் என்ன செய்தான், மேலே அந்த ஃப்ராக்ஷனில் மேலே எலக்ட்ரானோட வெலாசிட்டி வருது, கீழே வோல்டேஜ் வருது, ரெண்டும் ஒரே மாதிரி வி போட்டு கேன்சல் பண்ணிட்டான். அவனுக்கு அந்த மார்க்கு 6 மார்க்கு அந்த இதில் போயிடுது. இப்படி நிறைய இருக்குது. டபிள்யூவை ஒமேகா மாதிரி எழுதுவாங்க. அதனால் ஹேண்ட் ரைட்டிங், மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கணும், ஹேண்ட் ரைட்டிங் கட்டாயம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஹேண்ட் ரைட்டிங் சொல்லிக் கொடுப்பேன். ஹேண்ட் ரைட்டிங் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் ஒரு 3 to 4 months மாற்றிட முடியும். அதுக்கெல்லாம் தேர் ஆர் டெக்னிக்ஸ் ஃபார் தட். சும்மா நீ நிறைய எழுதுன்னு சொல்கிறாங்க, அது தப்பு. எழுதுன்னா வி மஸ்ட் கைடு தம். அது ஒரு மெத்தட் இருக்குது. அதே மாதிரி கால்குலேஷன் ஸ்கில் நான் பார்த்தது வர 8ஆம் கிளாஸ் வர லாங்குவேஜ் ஸ்கில், ஹேண்ட் ரைட்டிங் ஸ்கில், கால்குலேஷன் ஸ்கில், இந்த 3 மாத்திரம் இருந்தாலே போகிறோம். பாக்கி எல்லாம் 9th கிளாஸுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்குது. நம்ம அனாவசியமாக 8ஆம் கிளாஸ் வரை ரொம்ப லோட் பண்ணுறோம், ஓவர்லோட் பண்ணுறோம் குழந்தைகளுக்கு. வினோபாஜி 1956 திருநெல்வேலிக்கு வந்திருந்தார். அப்போ அவரோட மீட்டிங் இருந்தது. அதுக்கு என்னுடைய ஹிந்தி வாத்தியாரோட நானும் அவர் கூட போனேன். எனக்கு ஹிந்தி தெரியாது. அந்த ஹிந்தி வாத்தியார் தான் அவர் என்ன சொல்கிறான்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்போ வினோபாஜி சொன்னார், ஒரு நாளைக்கு 2 to 2.5 hours மேலே அகடமிக் டீச்சிங், ஃபார்மல் டீச்சிங் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். அது தேவையில்லை, உண்மையிலே தேவையில்லை. அது என்னுடைய மைண்டில் ஸ்ட்ராங்காக போயிடுது. அதனால் என்னுடைய டாக்டரை பள்ளிக்கூடமே போல் 4ஆம் கிளாஸ் தான் முதல்ல சேர்த்தது. 3ஆம் கிளாஸ் வரை வீட்டில் நான் 1 மணி நேரம் சொல்லிக் கொடுப்பேன், 1 மணி நேரம் அவங்க ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க, அவ்வளோதான். என்னுடைய செகண்ட் சன்னை நான் கேந்திரிய வித்யாலயில் ஐஐடியில் இருக்கும்போது அவனை 1ஆம் கிளாஸில் சேர்த்தேன். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு அப்புறம் விட்ரா பண்ணிட்டு எத்தியோப்பியாவுக்கு கூப்பிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் அவனை வீட்டில் தான் 1 மணி நேரம் சொல்லி கொடுப்பேன், 1 மணி நேரம் ஹோம்ஒர்க். அப்புறம் 6ஆம் கிளாஸ் தான் அவனை பள்ளிக்கூடத்துலேயே சேர்த்தேன். இவங்க 8ஆம் கிளாஸ் வேறு அனாவசியமாக ஓவர்லோட் பண்ணியிருக்கிறாங்க. அது தேவையே இல்லை. தேவையான முக்கியமானதை விட்டுட்டாங்க. கால்குலேஷன் ஸ்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த கால்குலேஷன் ஸ்கில் இல்லாதனால நிறைய பேர் ஃபிசிக்ஸில் மார்க் போயிடுது. கடைசியில் அவங்க என்ன செய்யுங்க, ஃபிசிக்ஸ் வீக்கெண்டு ஃபிசிக்ஸ் டீச்சர்கிட்ட கூப்பிட்டு போவாங்க. இந்த மாதிரி நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது. 8ஆம் கிளாஸ் வர வேண்டியது ஹேண்ட் ரைட்டிங் ஸ்கில், லாங்குவேஜ் ஸ்கில், லாங்குவேஜ்னா கம்யூனிகேஷன் ஸ்கில், ஓரல் அண்ட் ரிட்டன் ஸ்கில் இருக்கணும், கால்குலேஷன் ஸ்கில் இருக்கணும். வேறு ஒன்றுமே வேண்டாம். பாக்கி எல்லாம் அதுக்கப்புறம் படிச்சுக்கிட முடியும். எல்லா பாடமே ரிப்பீட் ஆகுது. 9th அப்புறம் ரிப்பீட் ஆகுது. தேவையில்லாத ஓவர்லோடு எக்கச்சக்கம் இருக்குது. இப்போ 2ஆம் கிளாஸ், ஜப்பான்லாம் 2ஆம் கிளாஸ் வரை லோடே கிடையாது. பூரா மேனர்ஸு, பிஹேவியர் அதை தான் சொல்லி கொடுக்குறாங்க.
அதே மாதிரி இங்கிலாந்துலேயும் அதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாம் தான் அனாவசியமாக ரொம்ப ஓவர்லோட் பண்ணியிருக்கிறோம். குழந்தைய ஒரு கேல்குலேஷன் ஒரு குழந்தை தப்பு பண்ணிட்டுது. அதான் முதல் 6 மார்க் கொஸ்டின்னு முதல் லைனில் 12/96 போடுறதால 12/86 போட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு தப்பு கூட போடல. சென்டிமீட்டர் ஸ்கொயர் எல்லாம் கரெக்டு. ஆனால் அந்த டீச்சர் வந்து 0 மார்க் கொடுப்பாங்க, இல்லாட்ட 1 மார்க் கொடுக்குறாங்க. அந்த 12/86 போட்டதுக்கு பனிஷ்மெண்ட்டு 6 மார்க் பனிஷ்மெண்ட்டு. இவங்க டீச் பண்ணும்போது they don't give importance to calculation skill, but while evaluating the paper they give undue importance to calculation skill. அந்த பையனுக்கு 6 மார்க் போயிடுது ஃபிசிக்ஸில். அப்போ அவனுக்கு ஃபிசிக்ஸில் வீக்குன்னு சொல்கிறாங்க. அந்த பேரண்ட்ஸுக்கு தெரியாது. பேரண்ட்ஸ் அவங்கவுங்க ஃபீல்டில் கெட்டிக்காரங்களாக இருப்பாங்களே தவிர இந்த ஃபீல்டு கெட்டிக்காரங்களாக இருக்கணும்னு இல்லை. அந்த ஃபிசிக்ஸ் வாத்தியார் சொன்னால் ஃபிசிக்ஸில் மார்க் இல்லைன்னு இன்னொரு ஃபிசிக்ஸ் டீச்சர் வந்து டியூஷனுக்கு போடுறாங்க. ஃபிசிக்ஸ் வந்து ரொம்ப ஈஸி, கெமிஸ்ட்ரி ரொம்ப ஈஸி, ப்ரொவைடட் பெரிய கண்டிஷன் இருக்குது. ப்ரொவைடட் அவனுக்கு லாங்குவேஜ் ஸ்கில்லும் இருந்து கேல்குலேஷன் ஸ்கில்லும் இருந்ததுன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் ஈஸி. இந்த 2 ஸ்கில்லும் இல்லாட்டா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் டஃப். நான் படித்தப்போ எனக்கு ஃபிசிக்ஸ் எப்பயுமே ரொம்ப டஃப்பாக தான் தெரிஞ்சிருக்கு. என்னால் கான்செப்ட்ஸ்லாம் அவ்வளோ புரிஞ்சிக்க முடிஞ்சதில்லை. நீங்கள் இப்போ கான்செப்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது பற்றி சொன்னீங்கல்ல, லைக் ஒரு இப்போ நான் எப்படி படித்தேன்னா இது இத்தனை மார்க் கொஷின், ஒரு 16 மார்க் கொஷின்னா இதான் கொஷின், இதான் அப்படி தான் நான் படிச்சிருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒரு கான்செப்ட் எக்ஸாம்பிளுக்கு சொல்லுங்களேன். ஒரு எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு? ஒரு டாபிக் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது வி ஷுட் நாட் டெல் தி நேம் ஆஃப் இட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ நியூட்டன்ஸ்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ நான் நியூட்டன்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன்னா நான் என்ன செய்வேன், ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிட்டு அவனை முதுகில் மெதுவாக தள்ளுவேன். அவன் முன்னே போவான். நான் இப்போ கேட்பேன், ஏன் நீ முன்னே பண்ணு? சார் நீங்கள் பிடிச்சி தள்ளுனீங்க அப்படிமா. அப்போ நான் அந்த செவரை ஒன்றை பிடிச்சி தள்ள வச்சிடட்டோமான்னு கேட்பேன். அந்த ஸ்டூடெண்ட்டோட அட்டென்ஷன் போகிறப்ப எனக்கு கிடச்சிடும். செவர் எப்படி சார் இவன் தள்ளும்? அவனுக்கு பின்னால் செவர் இருக்கும், அந்த செவர் இவனை இப்போ குப்பரை தள்ள போகுது பாரு அப்படிம்பேன். அதுக்காக அந்த பையனை எடுத்துகிட்டு அவனுக்கு முன்னால் 2-3 தலாணி போடுறான். ஏன்னா குப்பரை விழுவான். அதில் அது ஒரு மெத்தட் இருக்கா பண்ணால் அந்த செவரை அவனுக்கு குப்பரை தள்ளிடும். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் சார் செவரை எப்படி சார் குப்பரை தள்ளிச்சுன்னு தி கொஸ்டின் மஸ்ட் கம் ஃப்ரம் தி ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆக்டிவாக இருந்தாங்கன்னா வந்து இந்த ஸ்டூடெண்ட்டை நம்ம ரொம்ப திட்டி வச்சுருந்தோம்னா அவங்க வாயை திறக்க மாட்டாங்க. அவங்கள நல்லா பழகணும், நல்லா பேச விடணும், டயலாக் இருக்கணும். நம்முடைய உபனிஷத் பூராமே கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான். இங்கே சில டீச்சர்ஸ் கொஸ்டினே கேட்க விட மாட்டாங்க. என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பையன் ஏதோ 9ஆம் கிளாஸில் கேள்விப்பட்டிருக்கான். அந்த வாத்தியார் பெரிய சயின்டிஸ்ட் வந்துட்டார் ஊக்கார் அப்படின்ட்டு இருக்காரு. அந்த பையன் அப்புறம் எனக்கு டியூஷன் வந்தான். அப்புறம் அவன் ஃபிசிக்கலில் ரொம்ப மோட்டிவேட் ஆகிட்டான். அமெரிக்காவில் போய் ஃபிசிக்ஸில் பிஹெச்டி பண்ணான். அங்கே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இருந்தான். இப்போ அவன் ஆக்ஸ்ஃபோர்டுக்கு வந்துட்டான். அவன் லைக் பண்ணுற டாபிக் எங்கேயோ ஆக்ஸ்ஃபோர்டில் நல்லா இருக்குங்க, ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டான். ஹீ ஹேட்டட் ஃபிசிக்ஸ் when he came to me in 9th class. என்ன அப்படி அவனே சொல்லுவான். நான் உங்கள்கிட்ட ரொம்ப கேட்டேன், ஏன் ஹேட் பண்ணேன்? சார் டீச்சர் டேட்டா பெரிய சயின்டிஸ்ட் வந்து உட்காருப்பாங்க, பையங்கள்லாம் சிரிப்பாங்க சார், அதனால தான் அப்படின்னு சொல்கிறான். இது நிறைய நடந்திருக்கு. நானுமே இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சப்ஜெக்டை பிடிக்கலன்றது எனக்கு சப்ஜெக்டை விட அந்த டீச்சர் சொல்லி கொடுக்கறது பிடிக்கல, அல்லது புரியலை, அல்லது அவங்க என்ன ஏதாவது சொல்லிட்டாங்க, இதெல்லாம் தான் அந்த சப்ஜெக்டை நம்ம படிக்கிறதுக்கு ரொம்பவே அதை நம்ம ஹேட் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்மள அறியாமலே அதை பிடிக்காமல் போய் எனக்கு இன்ன வரையுமே ஃபிசிக்ஸ் பிடிக்காது. நான் தான் நீங்கள் இவ்வளோ இது வச்சுருக்கீங்கல்ல வீட்டில், அந்த பீரியாடிக் டேபிள் அவ்வளோ நீங்கள் என்ன சப்ஜெக்ட் எடுப்பீங்க, எல்லா ரிலேட்டடாகவும் இருந்தது. அதான் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்றது தான் எனக்கு கொஸ்டினாகவே இருந்தது. நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்லேயும் அதோடைய லைக் எல்லா சப்ஜெக்டோட நாலேஜ் நீங்கள் எப்படி டெவலப் பண்ணிக்கிட்டீங்க? நான் ஒரு சின்ன கேள்வி, ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் ஒரு டீச்சர் போயிருக்கிறாரு. இது உண்மையாக நடந்தது. அவர் சர்டிஃபிகேட் எல்லாம் அந்த பிரின்ஸிபல்கிட்ட கொடுத்துட்டு மறுநாள் கிளாஸுக்கு போகிறாரு. அப்போ அவருக்கு ஒரு 9ஆம் கிளாஸ் சயின்ஸ் ஃபிசிக்ஸ் கிளாஸை கொடுத்துருக்கிறாரு. அவர் சார் நான் அந்த டீச்சர் சார் நான் ஃபிசிக்ஸ் படிக்கலை சார் அப்படின்னு இருக்காரு. இல்லை அவன் சர்டிஃபிகேட்டை பார்த்துருக்காரு, சயின்ஸ்லாம் படிச்சுக்க போய் சொல்லி கொடுன்னு இருக்காரு. அப்போ அவர் சொன்னது அவருக்கு ஒரு ஷாக் வந்தான். 9ஆம் கிளாஸ் பையனுக்கு ஒரு ஆசிரியர் சொல்லிடும்போது ஃபிசிக்ஸ் புரியும்னா நான் எம்ஏ படிச்சிருக்கிறேன், என்னால் படித்து புரிய முடியாதா அப்படின்னு தோணுச்சான். அதுக்கப்புறம் அவர் ஃபிசிக்ஸை படித்து அந்த நாட்டில் மோஸ்ட் பாப்புலர் ஃபிசிக்ஸ் டீச்சர் ஆகிட்டார். அப்போ நம்ம லேர்ன் டு லேர்ன், நம்ம ஒரு பிஏ எம்ஏ வரை படித்தோன்னா எந்த சப்ஜெக்ட் வேணாலும் நாமவே படிச்சுக்கலாம். நான் பூரா ஃபாரின் புக்ஸாக வாங்கி படிப்பேன், மேத்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாத்துக்குமே. அதில் ரொம்ப நல்ல அழகாக போட்டிருப்பான். முதல்ல லாங்குவேஜ் நல்லாயிருக்கும்,
படங்கள் நல்லாயிருக்கும். அவங்க கான்செப்டை நல்லா டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் தான் பாடத்துக்குள்ளே போவாங்க. அப்படி இருக்குது ஃபாரின் புக்ஸ்லாம். அந்த புக்ஸ்லாம் படிப்பேன். நான் மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி +2 வரை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்துருக்கேன். எல்லா சிலபஸும் சொல்லியிருக்கேன். தமிழ்நாடு சிலபஸ், சென்ட்ரல் போர்ட் சிலபஸ்ஸு, ஐஎஸ்சி சிலபஸ்ஸு, ஐசிசி சிலபஸ் எல்லாமே, ஆங்குலன் சிலபஸ் எல்லாமே. ஆங்குலன்ஸ் வந்து 10ஆம் கிளாஸ் வரை தான், 11, 12 கிடையாது. ஐஎஸ்சிலாம் 11, 12 உண்டு. அதில் மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி சொல்லி கொடுத்துருக்கேன். எக்கனாமிக்ஸ் 11ஆம் கிளாஸில் எக்கனாமிக்ஸ் சொல்லி கொடுத்துருக்குறேன். அது வேண்டாம், ரொம்ப பொழுதுகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். எல்லா சப்ஜெக்ட்டும் எல்லா கிளாஸ்லையும் சொல்லி கொடுத்துருக்குறேன். ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ஒரு ஆல்ரவுண்டராக இருந்திருக்கீங்க. ஒரு சப்ஜெக்டில் நமக்கு நாலேஜ் கரெக்டாக இப்போ நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் இப்போ எது கேட்டாலுமே எனக்கு ஓகே இந்த கான்செப்ட் சொல்லு அப்படின்னா எதுவுமே ஒரு ஸ்ட்ராங்காக இல்லை. நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஒரு பையன் செவரை பிடிச்சது இப்படி சொல்லி கொடுத்துருந்தா அதை என்றைக்குமே நம்ம மறக்க மாட்டோம். அது ரொம்ப ஒரு செமினார் நடத்துகிறேன். ஒரு 40 செமினாருக்கு மேலே நடத்தியிருப்பேன் வெவ்வேறு ஸ்கூல்ல எல்லாம். நான் சாதாரண இந்த சஸ்பென்ஸ் இருக்கணும் பாடத்தை சொல்லிக் கொடுக்கும்போதுன்னு சொல்லுவேன். சஸ்பென்ஸ் தான் பிள்ளைகள் ஆண்டு வாய்ப்பு திறந்துட்டு பார்த்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு. அப்போ ஒரு எக்கனாமிக்ஸ் டீச்சர் சொன்னாங்க. அவங்க கிறிஸ்டியன் டீச்சரு, சிஸ்டர். அவங்க, சார் நீங்கள் சொல்லதெல்லாம் அது முடியும், எக்கனாமிக்ஸ்லாம் அப்படிலாம் முடியுமா சார்னாரு. நான் முடியும். எந்த கிளாஸில் உங்களுக்கு கஷ்டம்? 11ஆம் கிளாஸில் ஒரு சாப்டர் ரொம்ப கஷ்டம் சார்னாங்க. எத்தனை பீரியட் அலாட் பண்ணிருக்காங்கன்னு கேட்டேன். 13 பீரியட் அலாட் பண்ணிருக்காங்க அந்த எக்கனாமிக்ஸ், அந்த பர்டிகுலர் லெசனுக்குன்னு சொன்னாங்க. சரி, நான் அந்த கிளாஸை எடுக்கேன். உங்கள் கூடயே கிளாஸ்க்குள்ளே வரேன், உங்கள் கூட வெளியில் வரேன். ஏன்னா 40 நிமிஷத்தில் 35 நிமிஷம் தான் நம்ம டீச்சிங் கிடைக்கும். நான் வாட்டு 2 மணி நேரம் டீச் பண்ணி இந்த சொல்லி கொடுத்துட்டேன்னு சொல்லக்கூடாது. அதனால நானே கிளாஸ் உங்கள் கூடயே வரேன்னு. அந்த அந்த சிஸ்டர், பிரின்சிபால் சிஸ்டர் வந்து எல்லா டீச்சருமே அங்கே கிளாஸில் வந்து உட்கார சொல்லிட்டாங்க என்னுடைய கிளாஸில். நான் முதல்ல பாடம் எடுத்தேன் எக்கனாமிக்ஸு. முதல்ல அது முடிஞ்சதும், அது குளிர் பிரதேசம், அதனால் அது முடிஞ்சதும் வெளியில் வந்து நாங்கள் டீ குடிப்போம். அந்த டீச்சர்லாம் சிரிச்சாங்க. ஏன்னா நான் பாடமே ஆரம்பிக்கலை. 2ஆவது நாள் பாடம் எடுத்தேன். 2ஆவது நாள் பாடமே ஆரம்பிக்கலை. வெளியில் வந்து சொன்னாங்க, நல்லவரம்பால் மாட்டிக்கிட்டாரு, இன்னும் பாடமே ஆரம்பிக்கலைன்னு சொன்னாங்க. எல்லோரும் சிரிச்சாங்க. நாங்கள் ரொம்ப க்ளோஸாக பழகினால நிறைய செமினார் ரேப்போர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தோம். சொல்லியிருந்தேன். 3ஆவது கிளாஸ்லேருந்து நான் பாடம் எடுத்தேன். பாடத்து அதுக்கப்புறம் இந்த 2 நாள் போக அப்புறம் 6 நாளில் பாடம் முடிஞ்சிடுது. அலாட் பண்ண பீரியட் 13, 8 பீரியடில் பாடம் முடிஞ்சிடுது. இப்போ இதை யாருமே நம்ப மாட்டாங்க. நான் எக்ஸாஜரேட் பண்ணி சொன்னேன்னா ஐ எம் ஏ லையர், நம்பர் 1 ஆகிடுவேன். நான் ஐ எம் நாட் எக்ஸாஜரேட்டிங். 13 பீரியடில் அவங்க அலாட் பண்ணுறக்க 8 பீரியடில் முடிஞ்சிடுது. அப்போ அந்த இன்னொரு செமினாரில் சொல்லும்போது, எப்படி சார் 5 பீரியட் மிச்சம் முடிச்சிங்கன்னு இன்னொரு டீச்சர் கேட்டார். அப்போ நான் சொன்னேன், யூஷுவல் ஜெனரலாக நிறைய டீச்சர் வி ஆர் ஹேமரிங் ஆன் கோல்ட் அயர்ன். ஸ்டூடெண்ட் அந்த பாடத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணாமல் பாடத்தை நம்ம மட்டும் எடுத்துரும். ஓப்பன் தி டெக்ஸ்ட் புக் அப்படின்னு ஆரம்பிச்சிடுறோம். ஃபர்ஸ்ட் வி ஷுட் நாட் ஹேமர் ஆன் தி கோல்ட் அயர்ன். அப்போ நான் என்ன செய்தேன்னா, அந்த பாடத்தில் டஃபஸ்ட்டு டேர்ம்ஸ், அதாவது டெக்னிக்கல் டேர்ம்ஸு, அந்த சப்ஜெக்ட்டுக்குன்னு உள்ள டேர்ம்ஸ் எல்லாம் எடுத்தேன். அது ஒரு 42 டேர்ம்ஸ் இருந்தது. அந்த 42 டேர்ம்ஸை கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணதாக்க பிரிப்பினேன். ஒரு 2-3 டிக்ஷனரியை பார்ப்பேன். ஒரு டிக்ஷனரி பார்க்க மாட்டேன். 2-3 டிக்ஷனரியை பார்த்து அவ்வளோயும் டீட்டெயிலாக எழுதிட்டு, அந்த காலத்தில் சைக்ளோ ஸ்டைல் தான் பண்ணுவோம். இந்த மாதிரி எல்லாம் அந்த சிராக்ஸ்லாம் கிடையாது. நான் வீட்டிலே டைப்ரைட்டர் வச்சுருக்கேன். நான் கட் பண்ணி சைக்ளோ ஸ்டைல் பண்ணி பிரிண்ட் எடுத்துட்டேன் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு. முதல் நாள் ஒரு 20-21 டேர்ம்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணேன். எக்ஸ்பிளைன் அந்த நான் பிரிண்ட் பண்ணதை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு ராத்திரி நல்லா படிச்சுட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டேன். அப்புறம் 2ஆவது நாளும் பாடம் எடுக்கலை. இன்னொரு 21 டேர்ம் இருந்தது. அது பூரா எக்ஸ்பிளைன், ஒவ்வொரு டேர்மாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். எஸ்டிமேட்னா என்ன, ப்ரீ பட்ஜெட்னா என்ன, எல்லாத்தையும் ஒவ்வொரு டேர்மும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அது 42 டேர்ம்ஸ் அதில் இருக்குது. 2ஆவது நாள் அதை கொடுத்துட்டு அதை படிச்சுட்டு வரங்கன்ட்டேன். 3ஆவது நாள்லேருந்து நான் பாடம் சொல்லி கொடுக்குறேன். ஒரு ஸ்மூத் செயிலிங், கம்யூனிகேஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட். இப்போ நான் ஐ கேன் டாக் டு தி சில்ட்ரன் வித் தோஸ் டேர்ம்ஸ். அந்த டேர்மை நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. தே ஆர் தரோ இன் தட். அதனால மடமடனா 6 நாளில் பாடம் முடிஞ்சிடுது. 2, 6, 8 நாளில் பாடம் முடிஞ்சிடுது. இப்போ சாதாரணமாக என்ன செய்கிறாங்க, பாடத்தை ஆரம்பிச்சுதாங்க, அந்தந்த டேர்ம் வரும்போது அந்த டேர்மை ஷார்ட்டாக சொல்கிறாங்க. குழந்தைகளுக்கு ஃபஸ்ட்டு டைம் அவங்க லைஃப்பில் அந்த டேர்ம். ப்ரீ பட்ஜெட்னா என்ன தெரியும், எஸ்டிமேட்னா என்ன தெரியும், அவங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது. அதனால் பாடமே அவங்களுக்கு போர் அடிச்சிடும், இல்லாட்டா டஃபர் ஆயிடுது. அதனால் 13 பீரியட் காணலை அப்படிம்பாங்க. அதனால் முதல்ல எந்த பாடம் எடுத்தாலும், மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எந்த பாடம் எடுத்தாலும் அதில் உள்ள டேர்ம்ஸ் எடுக்கணும். அந்த டேர்ம்ஸ் எடுத்து டேர்ம்ஸை முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணணும். அந்த டேர்ம்ஸை தரோவாக புரிஞ்சால்தான் பாடம் புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், ரேட்டுன்னு ஃபிசிக்ஸில் வருது. நான் நிறைய பேர்கிட்ட ரேட்னா என்ன அர்த்தம்னா நிறைய சரியாக சொல்ல தெரியல. பெர் வருது. அப்போ பெருக்கும் ரேட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு கேட்பேன். பெருக்குன்னா வேறு அர்த்தம், ரேட்டுனா வேறு அர்த்தம். அதில் அந்த இதெல்லாம் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணணும். சும்மா மெக்கப் பண்ணுறாங்க. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி இஸ் கால்டு ஆக்சலரேஷன் பாங்க, ஒன்றுமே புரியாது.
ரேட்னா என்ன, சேஞ்சுனா என்னன்னு. ஃபிசிக்ஸில் டேர்ம்ஸில் சேஞ்சுங்கிறதுக்கு டிக்ஷனரி மீனிங் கிடையாது. டிக்ஷனரி மீனிங் வேறு சேஞ்சுக்கு. ஃபிசிக்ஸில் சயின்ஸ் எல்லாத்துலேயும் சேஞ்சுனா செகண்ட் குவான்டிட்டி மைனஸ் ஃபர்ஸ்ட் குவான்டிட்டி தான் சேஞ்சு, irrespective of the size of the number. அந்த அதுக்கு பேர் தான் சேஞ்சுன்னு பேர். பெருசு மைனஸ் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு அதெல்லாம் வரக்கூடாது. டிஃபரன்ஸ்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிக்கணும். சேஞ்சுனா செகண்ட் குவான்டிட்டி மைனஸ் ஃபர்ஸ்ட். அதாவது டெம்பரேச்சர் நம்ம எடுத்துக்கிட்டே வரோம்னா ரெண்டாவது எடுத்த டெம்பரேச்சர்லேருந்து முதல்ல எடுத்த டெம்பரேச்சர் கழிச்சா தான் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வரும். அது மைனஸ் நம்பராக கூட வரலாம். அதனால அவங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிரும். அதனால ரேட்டுனா என்ன, சேஞ்சுனா என்ன, ஒவ்வொரு டேர்மையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் பாடம் சொல்லி கொடுக்கணும். இப்போ ஒரு ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஞாயிற்றாலும் என்னவோ அப்படியே ஒப்பிப்பாங்க. நான் அப்படி கூடாது. அது வந்து ரிவர்ஸில் சொல்லிக் கொடுக்கணும். ரீட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டினா முதல்ல வெலாசிட்டின்னா என்ன சொல்லணும், ரைட்லேருந்து லெஃப்ட் போகணும். ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி, அப்புறம் வெலாசிட்டி முந்தின வேர்டு ஸ்கொயர், அப்புறம் ஸ்கொயர் வெலாசிட்டின்னா என்னன்னு சொல்லணும், அப்புறம் மீன் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் வெலாசிட்டிஸ்னால் என்ன சொல்லிக் கொடுக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னு சொல்லிக் கொடுக்கணும். அப்போ ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி ஆர்எம்எஸ் வெலாசிட்டிம்பாங்க. அதை ரூட் உண்மையான சென்டென்ஸ் ரூட் ஆஃப் மீன் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் வெலாசிட்டி, அதான் ஃபுல். ரூட் ஆஃப் மீன் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் வெலாசிட்டி. அப்போ ரைட்லேருந்து வந்த வெலாசிட்டி ஸ்கொயர் ஆஃப் வெலாசிட்டி அது தெரிஞ்சிடும், ஸ்கொயர் ஆஃப் வெலாசிட்டி. அப்புறம் மீன் ஆவரேஜ், மீன் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் வெலாசிட்டி, அப்புறம் ரூட்னா ஸ்கொயர் ரூட்டு. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் மீன் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் வெலாசிட்டின்னு வந்துடும். இப்போ ஆர்எம்எஸ் வெலாசிட்டின்னு சொன்னால் புரிஞ்சுக்கலாம் அவங்க. இது மட்டும் ஆர்எம்எஸ் வெலாசிட்டின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன புரியும், ஒன்றும் புரியாது. இப்படி ஒவ்வொரு கான்செப்ட்டுக்கும் ஒரு மெத்தட் இருக்குது சொல்லி கொடுக்கறதுக்கு. நீங்கள் சொல்கிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அது என்னென்னா நீங்கள் ஸ்கூலுக்கு தானே எடுத்ததை சொல்லி, இதை வந்து ஒரு ஃபிசிக்ஸில் நம்ம மேஜர் எடுத்து அந்த அளவுக்கு நீங்கள் சொல்கிறீங்க. எனக்குலாம் இன்னுமே எனக்கு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப்லாம் படிச்சிருக்கோம். ஆனால் ரேட்டுனா என்ன, சேஞ்சுனா என்ன, இந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதே இல்லை. இப்போ இப்படி தான் எடுக்கணும், இப்படி எடுத்தால் குழந்தைங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதை நீங்கள் இப்போ டீச்சர்ஸ்க்கு சொல்லித்தரீங்க, அப்படி தானே? இப்போ இந்த ரேட்டை பற்றியே சொல்கிறேன். பெர்னா ஃபார்னு அர்த்தம். 86% 86 அவுட் ஆஃப் 100. அந்த பெருங்கிறதுக்கு ப்ரொப்போசிஷன் அந்தந்த இடத்துல வரும். சில இடத்துல இன் வரும், சில இடத்துல ஆன் வரும், சில இடத்துல ஃபார்ன் வரும். பெருங்கிறதுக்கு அவ்வளோதான் மீனிங். ஜெனரலாக ஃபார்ன் நான் சொல்கிறேன். ஆனால் அந்தந்த கான்டெக்ஸ்ட் எடுத்தாக்கல நம்ம ப்ரொப்போசிஷன் எடுத்துக்கணும். இங்கிலீஷில் ப்ரொப்போசிஷன். இப்போ பெருனா ஃபார் இல்லாட்டா இன் ஆர் ஆன், நம்ம அதுதான் அர்த்தம். அதுக்கு மேலே அர்த்தம் கிடையாது. ஆனால் ரேட்டுனா ஃபார் ஒன்றுன்னு அர்த்தம். பெருனா ஃபார் ஒன்றுன்னு அர்த்தம் இல்லை, ஃபார் தான் அர்த்தம். ரேட்டுனா ஃபார் ஒன்றுன்னு அர்த்தம். இப்போ அதுலேயும் ஃபார் ஒன் வாட்டுன்னு கொஸ்டின் வருது. அப்போ அது உண்மையானது ரேட் வித் ரெஸ்பெக்ட் டு லென்த் அப்படின்னா ஃபார் 1 மீட்டர். ரேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னா ஃபார் 1 செகண்ட். ரேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஏரியா அப்படின்னா ஃபார் 1 மீட்டர் ஸ்கொயர். ரேட் வித் ரெஸ்பெக்ட் டு வால்யூம் அப்படின்னா ஃபார் 1 லிட்டர் இல்லாட்டா ஃபார் 1 மீட்டர் கியூப். அப்படி அந்த ரேட்னா ஃபார் 1 வந்து எதுலன்னு சொல்லணும். அப்போ ரேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஏரியா, ரேட் வித் ரெஸ்பெக்ட் டு வால்யூம் அப்படிலாம் சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் ரேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னா ஃபார் 1 செகண்ட்னு வருது. இந்த ரேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து நிறைய வரப்போகுது ஃபிசிக்ஸில். அதனால என்ன கன்வென்ஷன் படி ரேட்டுன்னு சொல்லிட்டா ரேட் வித் ரெஸ்பெக்ட் டைம் நம்ம அச்சீவ் பண்ணிக்கணும். ஆனால் மற்றதுன்னா யூ மஸ்ட் ஸ்டேட் ரேட் வித் ரெஸ்பெக்ட் வால்யூம். மற்றெல்லாம் கட்டாயங்களும் ரேட் வித் ரெஸ்பெக்ட் வாட்டுன்னு சொல்லணும். ரேட் வித் ரெஸ்பெக்ட் டைம் தான் பை கன்வென்ஷன் ரேட்டுன்னு சொன்னாலே அப்படி எடுத்துக்கணும்னு வச்சுக்கிட்டாங்க. ஆனால் ரேட் ஆஃப் அப்படின்னா இன் 1 செகண்ட், ஃபார் 1 செகண்ட். அந்த ப்ரொப்போசிஷன் ரொம்ப முக்கியம். சில இடத்துல இன் 1 செகண்ட் வரும், சில இடத்துல ஃபார் 1 செகண்ட் வரும். அதெல்லாம் இருக்குது. அது இங்கிலீஷில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே இப்போ தான் ஃபிசிக்ஸுக்கு ஏன் கம்யூனிகேஷன் முக்கியம்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணல தான் புரியுது. இதை நீங்கள் இதுதான் கான்செப்ட்ஸ், இந்த கான்செப்ட்ஸ் தனி, இந்த டெக்னிக்கில் நம்ம சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைங்களுக்குன்றத இப்போது டீச்சர்ஸ்க்கு செமினாராக எடுத்துகிட்டு இருக்கீங்கல்ல, அது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். இதை நீங்கள் டீச்சர்ஸ்க்கு சொல்கிறத பற்றி. இப்போ ஏதோ ஒரு இப்போ பாயிலிங் பாயிண்ட் கிண்ட்லிங் பாயிண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கணும். அதை டேரெக்டாக போய் சொல்லக்கூடாது. நான் சொல்ல மாட்டேன். ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பெரிமெண்ட் எப்போ பண்ணுறது உண்டு. சார்ட் பேப்பரில் ஒரு கப்பு செய்வேன். அப்புறம் அது பன்சன் பர்னர் இல்லாட்ட ஸ்பிரிட் லேம்ப் எடுத்துக்கிடுவேன். ட்ரைபாட் வச்சுக்கிடுவேன். அது மேலே அந்த கப்பை வச்சு அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றுவேன். தேங்காய் எண்ணெய் பன்சன் பர்னர் ஆன் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் இதாக இருந்தோம் அதில் அப்பளம் பொரிச்சு எடுப்பேன்.
அப்பளம் பறிச்சு எடுத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் கொடுக்குறது, இல்லை டீச்சர்ஸ்க்கெலாம் கொடுக்குறது. ஆ. இப்போ அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு அவங்களோட அட்டென்ஷன் நமக்கு கிடச்சிருதே, ஆமா. ஆ, கரெக்ட். அதுக்கப்புறம் நம்ம சொன்னபடி கேட்பாங்களா குழந்தைகள், ஆமா. ஆ. சார் இது எப்படி சார்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அது எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி தான் காமிக்கணும். இந்த மாதிரி ஓரல் இதில் சொல்ல முடியாது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓம்பந்தில். அப்போ அந்த ஷவர் தள்ளுது தான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி தான் காமிக்கணும். குப்பரை தள்ளிடும், அந்த ஷவர் வந்து அவனை குப்பரை தள்ளுறோம். அதில் டியூஷன்லையும் நடத்துவேன். ஆம்பளை பையங்கன்னா நானே தள்ளாணிலாம் போட்டுருவேன். பொம்பளை பிள்ளையா இருந்ததுன்னா அவங்க அப்பா அம்மா வரணும்னு சொல்லிடுவேன். அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டோம் அன்னைக்கு நான் செய்து காமிக்கேன்னு சொல்லிடுவேன். ஓகே. உங்கள் ஏஜ் என்ன பெரியப்பா? இப்போ எனக்கு 87+. 87. ஓ, இவ்வளோ ஆக்டிவாக இருக்கீங்க. உங்கள் ஹெல்த்து அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் லைக் எக்ஸசைஸ் பண்ணுவீங்களா, இல்லை உங்கள் ஃபுட் ரொட்டீன், உங்கள் ரொட்டீன் என்ன? இவ்வளோ ஆக்டிவாக இருக்கீங்க. நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன் அங்கே எங்கேயும் குடுகுடுன்னு ஓடிட்டே இருக்கீங்க. நான் கூட இவ்வளோ ஸ்பீடெல்லாம் நடக்க மாட்டேன். ஸோ உங்களுடைய ஹெல்த் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? அப்புறம் மெமரி பவர், நமக்கு ஏஜ் ஆக ஆக மெமரி பவர் குறையும்னு தானே பொதுவாக நம்ம அப்படி தானே நினைக்கிறோம். இப்போ எங்கள் அம்மாலாம் எனக்கு மறக்குது அந்த மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. நீங்கள் எடுத்த கான்செப்ட்ஸ்லேருந்து எல்லாத்தையும் அவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. எப்போ எங்கே ஒர்க் பண்ணீங்க எல்லாமே அவ்வளோ ஞாபகமாக வச்சுருக்கீங்க. இதெல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஹெல்த் வந்து கடவுளோட அருள் தான். ஒன்று, நான் நிறைய வெஜிடபிள் சாப்பிடுவேன், அது உண்டு. சாதாரண இந்த ஃபாஸ்ட் ஃபுட்லாம் சாப்பிட்றது கிடையாது. ஆனால் கடவுளோட அருள் தான் அது ஹெல்த் வந்து நமக்கு அவரோட அருள் வேணும் ஹெல்த்துக்கு. நீங்கள் எக்ஸசைஸ் அந்த மாதிரி வாக்கிங்? நான் யோகாலாம் எல்லாம் பண்ணேன். அது 4-5 பேர்கிட்ட எல்லாம் படிச்சிருக்கிறேன். ஆனால் அது ரெகுலராக பண்ண முடியல. அது சில வேளை வேறு இடத்துல ஹெரனியா அந்த மாதிரில வந்து அஃபெக்ட் ஆகும் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் அந்த ட்ராப் பண்ணிடுவேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வேறு ஒரு யோகா படிப்பேன். அது ஒரு 6 மாதத்துல வந்து ஹெரனியா அஃபெக்ட் ஆகும். ஹெரனியாவே எனக்கு 4 தடவை இந்த சைடு 4 தடவை இந்த சைடு 4 தடவை ஆப்ரேஷன் ஆயிருக்கு. மெமரி பவர் எப்படி இவ்வளோ இருக்கு? மெமரி பவர் எல்லாம் கடவுளோட அருள் ஒன்று இருக்குது. இன்னொன்று நம்ம லிங்க் பண்ணலாம். சில இதை வந்து லிங்க் பண்ணலாம். இப்போ ஹிஸ்ட்ரியில் ஒரு டேட் இருக்குன்னா அதை நம்மளுடைய பர்த் டேட்டோட இல்லாட்ட மேரேஜ் டேட்டோட அந்த மாதிரி லிங்க் பண்ணி எதாவது பண்ணிக்கலாம். அப்படி இப்போ ராமகிருஷ்ணன் பிறந்த வருஷம் என்னென்னா என்னால் சொல்ல முடியும். நான் பிறந்த 1936, ராமகிருஷ்ணன் பரமசர் வந்து 1836. அது ஞாபகம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு லிங்க் பண்ணிக்கலாம். இல்லாட்ட 3 வருஷம் கூட 3 வருஷம் கம்மி அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது உங்ககிட்ட பேசினது. ரொம்பவே ஆக்டிவாக இருக்கீங்க. இந்த ஏஜில் ஆக்டிவாக இருக்கிறது மேபி உங்களுக்கு அந்த டீச் பண்ணணுன்ற பசங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்துடணும் அந்த இதெல்லாம் தான் அவங்களை இவ்வளோ ஆக்டிவாக வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு புக்கு கூட எழுதியிருந்து நான் அந்த புக்கோட வெளியீட்டு விழாக்கு அங்கே வந்திருந்தேன். குழந்தைங்களுக்கு எப்படி சின்ன பசங்களோட பாட்டு அதெல்லாம் இருந்தது அந்த புக்கில். அதுவுமே நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருந்தீங்க. நீங்கள் எழுதின புக் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு திடீர்னு ராத்திரியில் பாட்டு வரும். ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் நடந்ததுன்னா அந்த இன்சிடெண்ட்டை வச்சு பாட்டு வரும். அது மறந்துடுவேன். அப்புறம் சில வேளை பகலில் வந்துன்னா எழுத சொல்லுவேன். அப்போ தான் என்னுடைய மனைவி சொன்னான், நீங்கள் ராத்திரி எழுதி வச்சுருங்க, ராத்திரி வந்தால் ராத்திரி போய் எழுதி வச்சுருங்க, நான் காப்பி பண்ணிடுறேன்ப்பா. எனக்கு ராத்திரி 12 மணிக்கு முழிப்பு வந்து ஏதாவது பாட்டு இருந்தால் வந்து உட்காந்து எழுதி வச்சுருவேன். அவள் அதை ஒரு டைரியில் எழுதி வச்சுருவா. டைரியினுடைய அட்வான்டேஜ் என்னென்னா அது 100 வருஷம் நாள் நல்லாயிருக்கும். அந்த புக்கு நல்ல பைண்டிங் நல்லாயிருக்கும். அதில் அவள் எழுதிடுவா. அப்படியே ஒரு 30-40 வருஷமாக எழுதுனெல்லாம் நிறைய சேர்ந்தது. சரி, அதை ஒரு புஸ்தமாக போடலாமே அப்படின்ட்டு ஒரு புஸ்தமாக போட்டேன். அதில் முக்கியமாக என்னுடைய சித்தியினுடைய மாப்பிள்ளை சித்தப்பா, அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க. அவங்க வீடு வந்து ஆலமரம் மாதிரி. நம்ம எங்கள் குடும்பத்தில் யார் என்ன கஷ்டம் இருந்தாலும் அங்கே வந்துடுவாங்க, குடும்பத்தோடய வந்துடுவாங்க. ஒரு தடவை நாங்கள் 21 பேர் அங்கே இருந்தோம். 21 பேர் 2 வருஷம். அவங்கள வச்சு அவங்க மேலே ஒரு பாட்டு எழுதினேன். அதனால அது உறவே உறவும்னு அந்த கவிதைக்கே பேரை கொடுத்துருக்கேன். அதுக்கு உறவே உதவும்னு கொடுத்துருக்குறேன். உறவு தான் உதவுமே தவிர பணம் உதவாது. பணம் உதவும், ஆனால் முக்கியமான நேரத்தில் ஒன்று நண்பர்கள் உதவாங்க, இல்லாட்ட உறவுகள் உதவாங்க. நம்ம அந்த இதை கெடுத்துடக்கூடாது. நம்ம உறவை விருத்தி பண்ணிக்கிட்டே இருக்கணும். கான்டாக்ட் இருந்துக்கிட்டே இருக்கணும். கான்டாக்ட் எல்லாமே இருக்கணும். கான்டாக்ட் மாத்திரம் இல்லை, கூடவே சேர்ந்து இருக்கிறாக்கள் இருக்கணும். அடிக்கடி மீட் பண்ணுறாக்கள் இருக்கணும். அந்த மாதிரிலாம் இருக்கணும். அதான் நல்லது. இன்னொன்று நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதாவது ஒரு டைத்தில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தான் நீங்கள் டியூஷன் எடுப்பேன்றீங்க சொன்னீங்க. ஸோ இப்போ இதை நம்ம எப்படி, இப்போது சப்போஸ் உங்களை மாதிரி யாரோ ஆறணும்னு நினைக்கிறாங்க, இந்த எஜுகேஷன் சிஸ்டம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது படிக்கணும்னா அவங்க எப்படி படிக்கிறது,
இப்போ இதை எப்படி ஸ்கேல் அப் பண்ண முடியும்? இதுக்கு உங்களுக்கு ஐடியா ஏதாவது? இப்போ பள்ளிக்கூடத்தில் நிறைய பேருக்கு புரியாதுன்னா குரூப்பாக இருக்கிறதுனால புரியலை. பள்ளியும் டியூஷன்லேயும் 10 ஸ்டூடெண்ட்டை வச்சு சொல்லி கொடுக்குறாங்க, பள்ளியும் அதே குரூப்பு. இப்போ 2 பேர் இருந்தாலே ஹீட்ரோஜீனியஸ் கிளாஸ்மேன். 2 ஸ்டூடெண்ட் இருக்கும்போது இப்போ நான் ஒன்று சொல்லிக் கொடுக்குறேன், ஒரு கான்செப்ட் சொல்லிக் கொடுக்குறேன். அதாவது கோனுடைய ஃபார்முலாவை அவங்க வாயிலேருந்து வரணும், நான் என் வாயிலேருந்து வரக்கூடாது. கோனோட ஃபார்முலா, இப்போ வால்யூமோட ஃபார்முலா. இப்போ நான் பண்ணிக்கிட்டும்போது ஒரு பையனுக்கு சொல்லிட்டேன்னா இன்னொரு பையனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நான் அந்த சொல்லிட்ட பையனுக்கு அட்வான்ஸாக சொல்லிட்டு போவா, அந்த தெரியாத பையனுக்கு சொல்லா, இப்போ ஹீட்ரோஜீனியஸ் கிளாஸ் ஆயிடுது. அதோடு இல்லை, அந்த தெரிஞ்சவன் அந்த இது தெரியலாடான்னு பக்கத்தில் ஒன்று கேட்டான், அவன் டிப்ரெஸ் ஆகிடுறான். உண்மையில் அவன் இவனோட இன்டெலிஜென்ட்டாக கூட இருக்கலாம், அன்னைக்கு அவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகாமல் இருந்திருக்கலாம். இது கூடவா தெரியலன்னா அவன் டிப்ரெஸ் ஆகிடுவான். அதனால் நான் ஒன்லி 1 ஸ்டூடெண்ட் அட் டைம் தான் எடுக்கிறேன். அவங்க இந்த ரூமில் நான், அந்த ஸ்டூடெண்ட், என்னுடைய மனைவி, அந்த அவங்களோட பேரண்ட்ஸ் இப்பெல்லாம் தான் இருப்பாங்க, வேறு யாரும் இருக்க மாட்டாங்க, எங்களுக்குள்ளே தான். அவன் ஃப்ரீயாக என்ன வேணாலும் கேட்க சொல்லுவேன். தேர் இஸ் நோ கொஸ்டின் கால்டு சில்லி கொஸ்டின். சில்லி கொஸ்டினே உலகத்திலே கிடையாது. உதாரணம் நிறைய சொல்லலாம். சில்லி கொஸ்டினே இல்லை, பின்னால் பூரா முக்கியமான சயின்ஸாக வந்திருக்கு. சில்லி கொஸ்டின் மாதிரி இருந்ததுலாம் சயின்ஸாக வந்திருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் ஐஸ்கிரீம் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஐஸ்கிரீம் விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போல்லாம் கிளாஸில் தான், கண்ணாடி கிளாஸில் கப் இருக்கும், ஸ்பூன் இருக்கும், அவளையும் வாஷ் பண்ணணும். அதில் நிறைய உடஞ்சி போயிடும் வாஷ் பண்ணும்போது. அதுக்கு ஒரு பிரெயின் ஸ்டார்ம் செஷன் நடத்தினாங்க. பிரெயின் ஸ்டார்ம் நடத்தும்போது என்னெல்லாம் செய்யலாம், எப்போல்லாம் செய்யலாம்லாம் பண்ணும்போது ஒருத்தர் ஒரு ஓரத்தில் இருந்துட்டு, சார் ஒரு கப்பு திங்கிறாக்கிலே செய்துட்டோன்னா அதையும் சேர்த்து தின்ட்டு போயிடுவாங்களா சார்னா. எல்லாரும் ஓன்னு சிரித்தாங்க. இப்போ இதை நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், அதுதான் கோன் ஐஸ்கிரீமாக வந்தது. இந்த மாதிரி நிறைய இருக்குது, 1 2 இல்லை. இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், நான் அதை குழந்தைகளுக்கு செய்தே காமிப்பேன். சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் சிமெண்ட் போட்டு பண்ணுவாங்க. அதில் என்ன ப்ராப்ளம்னா, சிமெண்ட்டு ஃபில்லப் ஆனதும் ஒரு மனுஷன் அதை தைக்கணும், தைச்சு இன்னொரு இடத்துக்கு தள்ளிட்டு போகணும். அதுக்குள்ளே மிஷின் நிறுத்த வேண்டிய நிறைய மூட்டை சேர்ந்துட்டுனா மிஷின் நிறுத்த வேண்டியிருக்கும். இப்போ இது ஒரு ப்ராப்ளம். மிஷின் ஐடியலாக இருந்ததுன்னா லாஸ். அது இதுக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஒருத்தர் என்ன நடந்துன்னு. இப்போ நான் உங்கள்ட்ட ஷார்ட்டாக தான் சொல்கிறேன். அந்த பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் இருக்குது, இதை எக்ஸ்பிளைன் பண்ணுற இந்த மாதிரி. அப்போ ஒருத்தனுக்கு தோணுது, சார் சிமெண்ட்டு ஃபில்லப் ஆனதை தைக்கிறதில்ல, நான் அங்கேயே இருந்து தைக்கிறான்னு நீங்களா சார், முதலே தச்சுட்டா என்ன அப்படின்னு சொன்னான். சிமெண்ட் முடிய முதலே தச்சுட்டா என்ன, அப்போ அந்த அங்கே தைக்க வேண்டிய இல்லைன்னா எகைன்னு எல்லாரும் சிரித்தாங்க. ஆனால் உண்மையில் அதுக்கப்புறம் அப்படி தான் நடந்து, சிமெண்ட்டை ஃபில்லப் பண்ணதுக்கப்புறம் நேராக அது லாரிக்கு போயிடும், எல்லாம் தையெல்லாம் முன்னாலே முடிஞ்சிடும். இப்போ இதை நான் சொன்ன ஸ்டூடெண்ட்ஸுக்கு மோட்டிவேஷன் வந்துடும். அது எப்படின்னு நான் அதுக்காக செய்தே காமிப்பேன். அப்போ வீட்டில் துணி எடுத்து இது பண்ணி எல்லாம் முதல்ல தச்சிடுவேன். அதுக்கப்புறம் அதில் மணலை போடுவேன். மணலை போட்டால் அது பண்ணலாம், மணல் கீழே சிந்தாது. இப்போ இதுவும் இந்த மாதிரி தான் வருது. சில்லி கொஸ்டினே கிடையாது. யார் என்ன சொன்னாலும் வி ஷுட் நாட் லாஃப் அட் எனி ஒப்பீனியன், எனி ஐடியா, வி ஷுட் நாட் லாஃப் அட் எ பர்சன். பார்க்குறதுக்கு அப்பேரண்ட்டாக சில்லியாக இருக்கும், ஆனால் உண்மையில் அது சில்லியாக இருக்காது. ஸோ இப்போது நான் இதில் இன்ஸ்பயர் ஆகி உங்களை மாதிரி டீச்சராக ட்ரெயினராக வரணும்னு நினைக்கிறேன், ஒரு எஜுகேஷனிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும்? லைக் திங்க் பண்ணணுமா, இல்லை வாட் இஸ் த ஒன் குவாலிட்டி தட் யூ லுக் ஃபார்? ஓகே நீ வரலாம், மேபி நான் தெரியாதக்கே சார் இருக்கலாம், பட் இந்த மாதிரி வரணும்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் ஐ டோன்ட் நோ த வேனா. வாட் இஸ் யுவர் கைடன்ஸ்? இன்ட்ரெஸ்ட் தான் ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன். இன்ட்ரெஸ்ட் தான் டெஃபினட்டாக யூ கேன் பிகம் ஏ குட் டீச்சர். அதில் ஒன்றும் கஷ்டமே இல்லை. முதல்ல எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் முதல்ல சப்ஜெக்டை தரவாக படிக்கணும். அது நிறைய புக்ஸ் படிக்கணும். ஒரு டெக்ஸ்ட் புக்கை மாத்திரம் வச்சுக்கிட்டு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடாது. நான் சொல்லேன், கிளாஸுக்குள்ளே போகும்போது டெக்ஸ்ட் புக்கை கொண்டுட்டு போவீங்கம்மா. டெக்ஸ்ட் புக் வெளியில் இருக்கணும். யூ ப்ரிப்பேர் தி லெசன். டெக்ஸ்ட் புக்கை பாருங்கள், வேறு புக்ஸை பாருங்கள். யூ ப்ரிப்பேர் தி லெசன். முதல்ல டேர்ம்ஸ் எழுதுங்க, அப்புறம் என்ன சொல்லிக் கொடுக்கணும்னு எழுதுங்க. நீங்கள் என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் லிஸ்ட்டு போட்டுறணும். அப்போ முதல்ல நாலேஜ் அக்வயர் பண்ணணும். அடுத்தது ஒவ்வொரு சப்ஜெக்டும் ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜ் இருக்குது, அந்த லாங்குவேஜ் அக்வயர் பண்ணணும். எல்லோரும் நான் இங்கிலீஷில் ரொம்ப ஸ்ட்ராங்பாங்க, அவங்கள்ட்ட போய் நான் சொல்கிறேன், ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர்கிட்ட கேளுங்க இந்த சென்டென்ஸை, 3 sides fix a triangle. அது நீங்கள் 10 டிக்ஷனரி வச்சாலும் இதுக்கு அர்த்தம் எடுக்க முடியாது. 3 sides fix a triangle, பட் 4 sides do not fix a quadrilateral சொல்லணும். இதை புரிய வைக்கணும். இதெல்லாம் டெக்னிக்கல் வேர்டு. அது மாதிரி அந்தந்த சப்ஜெக்ட்டுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. அது மாதிரி எக்கனாமிக்ஸ்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. எக்கனாமிக்ஸ் லாங்குவேஜ் தெரியாதவங்க அந்த ஆர்டிக்கலை படித்தா புரியாது. ஃபிசிக்ஸ் உள்ள லாங்குவேஜ் தெரியாட்டா புரியாது. ஸோ லேர்ன் டு லேர்ன் ஃபர்ஸ்ட். எப்படி பண்ணணும்?
முதல்ல அந்த டேர்ம்ஸை புரியணும், அந்த அந்தந்த சப்ஜெக்டில் டேர்ம்ஸ் வரணும். அடுத்தது நம்முடைய டீச் பண்ணும்போது கூடுமான வரை ஹூயிங் அண்ட் ஹாயிங்கை அவாய்ட் பண்ணணும். கஷ்டமாக இருக்கும் முதல்ல வேணாம், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டா வந்துடும். ஹூயிங் அண்ட் ஹாயிங் இருக்கக்கூடாது. அப்படின்னா என்னது ஹூயிங் அண்ட் ஹாயிங்? ஹூயிங் அண்ட் வேணா தென் ஆஃப்டர்வர்ட்ஸு அப்படி சொல்லி அந்த கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸ் அதெல்லாம் வரக்கூடாது, ஃப்ளோவாக இருக்கும். ஆமாம். சில வேளை வேர்ட்ஸை ரிப்பீட் பண்ண வேண்டியிருக்கும் நெசசிட்டி இருந்தால், ஆனால் அது ஷுட் நாட் பிகம் ஏ ஹேபிட். ஓகே, ரிப்பீட் பண்ணக்கூடாது, கூடுமானவரை அவாய்ட் பண்ணணும். இப்போ நானே அந்த தப்பெல்லாம் இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நீங்களே இதில் வாட்ச் பண்ணியிருக்கலாம். அதை முதலே ட்ரைனிங் கொடுக்கணும், சின்ன பிள்ளையிலேயே ட்ரைனிங் கொடுக்கணும். நான் எல்லாம் 45 வயசுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஓகே, அதனால் நீங்கள் சொன்னதில் தெர் இஸ் ஏஜ் இஸ் நோ ஃபேக்டர். ஏன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதே 45ன்ற போது ஏஜ் ஒரு ஃபேக்டராக எனக்கு தெரியல. அண்ட் எஜுகேஷன் டிசிப்ளின் நம்ம ஊரில் ஒரு பெரிய ரெண்டுமே இணைப்பிரியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் ஆங்கிளில் என்ன லைக் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எஜுகேஷன் டிசிப்ளின் ரெண்டுமே ஒன்றா, இல்லை டு வி நீட் அ டிசிப்ளின் ஃபார் எஜுகேஷன்? டிசிப்ளின் இன்டிசிப்ளின் எல்லாமே 90% அந்த ஸ்கூலோட சிஸ்டத்தினால வர்றது, இல்லாட்டா டீச்சரால் வர்றது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். குன்னூரில் நான் ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்குறேன், புதுசாக போய் சேர்ந்தது. +2 தமிழ்நாட்டில் வந்த ஃபஸ்ட்டு செட் அது. அதில் நான் டீச் பண்ணியிருக்கேன், ஸ்டூடெண்ட்ஸ் லைக் மீ எல்லாம் நடந்தது. அப்போ ஒரு டாலாக ஒரு பையன் அவன் என்கிட்ட வந்தான். சார், என்னை பற்றி எல்லோரும் மோசமாக அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க சார், நான் அப்படி மோசமான பையன் இல்லை சார் அப்படின்னா. யாரும் என்கிட்ட சொல்லலை. அவன் ரொம்ப நல்ல கேள்வி வைப்பான், இன்டெலிஜென்ட்டாக கேள்வி வைப்பான். நான் சொல்லுவேன், அவன் ஹி என்ஜாய் மை கிளாஸு. அப்போ தான் என்னப்பா ஒருத்தன் சொல்லலையே, அப்படிலாம் ஒன்றும் இல்லையேன்னு. அப்புறம் விசாரித்தேன். அவன் வந்து அதுக்கு முன்னால் நாட்டி பாயாக இருந்திருக்கிறான், டீச்சரை ரொம்ப கேலி பண்ணிருக்கான், எல்லாம் பண்ணிருக்கிறான். இப்போ நான் வந்ததுக்கப்புறம் அது அவன் பண்ணதே இல்லை, என் கிளாஸில் ஒன்றுமே பண்ணதில்லை. இப்போ அது என்ன சொல்லியிருக்காங்க, இந்த சில பையங்க நல்லவர் மால்கிட்ட உன்னை பற்றி சொல்லிட்டாங்க அப்படின்னு யாரெல்லாமோ போய் சொல்லியிருக்காங்க. அவன் ஐயோ நல்லவர் மால் என்னை பற்றி மோசமாக நினைக்காருன்னு நினச்சிட்டு அவன்கிட்ட வந்து சார் நான் அப்படி இல்லை சார்லாம் பண்ணுறான். அப்போ அவன் நாட்டியே இருந்தது காரணம் என்னென்னா பேட் டீச்சிங் நான் நினைக்கிறேன். டீச்சிங் நல்லா இருந்ததுன்னா அவங்க தே லவ் தி டீச்சர்ஸ். அதுவும் மோர் டிசிப்ளின்ட் அந்த டீச்சர் தான் தே லைக் மோர். ஓகே, பின்னாலே நான் பார்த்துருக்கேன். நம்ம டிசிப்ளின்னா என்ன அர்த்தம்னா அது ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்ல வேண்டியிருக்கு. டோன்ட் ஹேட் எனிபடி. நான் ஹேட்டுங்கிறது எல்லாத்துலையும் டோன்ட் ஹேட் வெஜிடபிள்ஸ், டோன்ட் ஹேட் பர்சன்ஸ், டோன்ட் ஹேட் ஐடியாஸ், அந்த டோன்ட் ஹேட் ரிலிஜியன். அந்த ஹேட்ரட் வந்ததுனாலே பெரிய தப்பு. முதல்ல அந்த அன்பு தான் வரணும். அன்புங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்னாலும் ஹேட் பண்ணாமல் இருந்தாலே போகிறோம். ஒரு ஸ்டூடெண்ட்டை இன்சல்ட் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு ப்ரெஸ்டீஜ் இருக்குது. 1ஆம் கிளாஸ் பையனுக்கே ப்ரெஸ்டீஜ் உண்டு. நெவர் இன்சல்ட் எ சைல்டு. டோன்ட் கம்பேர் ஒன் சைல்டு வித் அனதர் சைல்டு. நோபடி வில் லைக் தட். இதில் ஒரு ஹார்ஷ் இது நான் இப்போ சொல்ல போகிறேன். ஒரு லேடி வந்தாங்க டியூஷனுக்கு. நான் மார்க்னா சொல்லித்தர மாட்டேன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் வேணால் சொல்லித்தரேன், இல்லாட்ட சொல்லித்தர மாட்டேன்னு. அப்போ அவங்க சார் அப்போ மற்ற பையங்களோட எப்படி இருக்கான்னு தெரியணும்லான்னு ரொம்ப ஆர்க் பண்ணாங்க. நான் கையெடுத்து கும்பிட்டு ஐ எம் நாட் தி டீச்சர் ஃபார் இட், நீங்கள் அதுக்கு வேறு டீச்சர் பாருங்கள். ஒரு 5 minutes ஐ வாஸ் பெக்கிங் தட் லேடி. மாறி மாறி அவள் சொன்னதுக்கப்புறம் நான் கேட்டேன், இந்த இது சொன்னேன். இந்த இப்போ நான் சொல்கிற எக்ஸாம்பிள் தப்பு தான், ஆனால் எனக்கு ஐ டிட் நாட் ஃபைண்ட் எனி அதர் வே, ஸோ ஐ யூஸ் தட் டெக்னிக். இப்போ ஒரு புருஷன் அவனுடைய மனைவிட்ட நேற்று உன் ஃப்ரெண்டு வந்தாலும் அவள் ரொம்ப அழகாக இருக்காள்னு சொன்னால் அந்த லேடிக்கு ஒய்ஃபுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டேன். அந்த அம்மாவோட முகம் சுண்டிடுது. நான் இப்போ சொன்னேன், அந்த ஹஸ்பண்டு பொய் சொல்லலாமா? உண்மையிலே அந்த பொண்ணு அழகாக தான், பொய் சொல்லலை. பொய் சொல்லலேன்னாக்கா அது நியாயமாயிருமா? அக்செப்ட் பண்ணுவீங்களா? அப்போ நம்ம இந்த வயசுலேயே நம்மளால் இன்னொரு கம்பேர் பண்ணும்போது அக்செப்ட் பண்ண முடியலையே. அப்போ குழந்தைகளை நான் கம்பேர் பண்ணால் அந்த குழந்தை எப்படி அக்செப்ட் பண்ணும்? நெவர் கம்பேர் ஒன் சைல்டு வித் அனதர் சைல்டு. அதுக்காக நான் என்ன வச்சுருக்கிறேன்னா, ஐ சைல்டு ஒன் சைல்டு வித் தி சேம் சைல்டு. அதுக்காக ஸ்பீட் டெஸ்ட்லாம் வச்சுருக்கிறேன். அதில் ஜனவரி இப்போ ஜூலையில் அந்த எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுன்னு இருக்குது, ஸ்பீட் டெஸ்ட் இருக்குது. அப்புறம் ஆகஸ்ட்டில் எப்படி இருக்குன்னு பாருங்க, அக்டோபரில் எப்படி இருக்கேன். அப்போ ஜூலையில் அந்த குழந்தையும் அக்டோபரில் அந்த குழந்தையும் உள்ள நான் கம்பேர் பண்ணுறேன். தி சைல்டு வில் நாட் கெட் ஹர்ட். அது வராது. அதனால் நெவர் கம்பேர் ஒன் சைல்டு. கைண்டாக இருங்க. கோவப்படலாம். இப்போ நான் சொன்னால் கோவமே படக்கூடாதுன்னு சொல்லலை. இப்போ நான் என்னுடைய பிள்ளைகள் மேலே கோவப்படுறேன். பட் டு ஐ ஹேட் மை சில்ட்ரன்? ஸோ இட் இஸ் பாசிபிள். யூ கேன் பிகம் ஆங்கிரி வித் தி சைல்டு, பட் தி சைல்டு ஷுட் அக்செப்ட் தட் யுவர் ஆங்கர் இஸ் ஜஸ்டிஃபைடு. அந்த குழந்தைக்கு நீங்கள் கோவப்பட்டு ரைட்டுன்னு தெரியணும். அந்த மாதிரி நம்ம கோவப்படலாம். நம்மகிட்ட அன்போடு கோவப்படுறோன்னு அந்த குழந்தைக்கு தெரியும். இந்த ஆசிரியர் நமக்கு நல்லதுக்கு தான் கோவப்படுறான்னு தெரியும். அந்த அன்போடு நம்ம என்ன செய்தாலும் அந்த குழந்தைகள் புரிஞ்சிடும். குழந்தைலாம் ரொம்ப இன்டெலிஜென்ட்டு.
ஒரு ஆசிரியர் வந்தார்னா ஒரு வாரத்துக்குள்ள அந்த ஆசிரியர் ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. கரெக்டாக ஒரு வாரத்தில் ஜட்ஜ் பண்ணுறாங்க. அதில் ஒரு தென்கட்சி சுவாமிநாதனோட ஒரு ஜோக் ஒன்று இருக்குது. ஒரு புது ஆசிரியர் வந்திருக்கிறாரு. அந்த பையன்கிட்ட கேட்டிருக்கான், டேய் உங்கள் வாத்தியார் புது வாத்தியார் அவர் பேர் என்னடா அப்படின்னு. இன்னும் நாங்கள் பேர் வைக்கலன்னு சொன்னாங்களாம். நாங்கள் என்ன பேர் அது மாதிரி அந்த அவங்க ரொம்ப இது நம்முடைய மேனர்ஸை பார்த்து பேர் வைப்பாங்க, அதெல்லாம் வைப்பாங்க. ஆனால் அது இன்சல்ட்டாக கூட இருக்கணும், பாசிட்டிவாகவும் இருக்கும். அந்த பேர் வைக்கிறதே பாசிட்டிவாகவும் இருக்கும். அதனால பேர் வச்சாலும் ஒன்றும் தப்பு இல்லை. அது அந்த ஏஜில் அது அப்படி தான் இருக்கணும் குழந்தைகள். நீங்கள் சொன்னதில் ஒரு கொஸ்டின். ஸோ நீங்கள் மார்க்குக்கு டியூஷன் எடுக்கலன்னு சொன்னீங்க. பட் நீங்கள் இந்த இன்டர்வியூலே 6 மார்க்குக்கு அந்த இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க. ஸோ நீங்கள் மார்க்குக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அதுக்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்க பை டிஃபால்ட். ஸோ அது ஏன்? இப்போ நம்ம குழந்தைய ஹெல்த்தியாக வளர்க்கணும். என்ன செய்ய போகிறீங்க? ஹெல்த்தி ஃபுட் கொடுக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக குழந்தை வந்துடும். நீங்கள் பாடம் ஒழுங்காக சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க் வந்துடுமே. அப்புறம் என்னத்துக்கு மார்க்குக்குன்னு என்னத்தை சொல்லி கொடுக்கணும்? ஹீ நோஸ் எல்லா சப்ஜெக்ட் தெரியணும், எப்படி எழுதணும்னு தெரியணும், கிறிஸ்பாக எழுதணும்னு தெரியணும், வளவளன்னு எழுதக்கூடாதுன்னு தெரியணும், ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கணும், ஸ்பேஸ் விட்டு எழுதணும், அது 4ஆ 9ஆன்னு தெரியாதபடி எழுதக்கூடாது. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கரெக்ட் பண்ணுறோம். ஹேண்ட் ரைட்டிங்கை கரெக்ட் பண்ணுறோம், சென்டென்ஸை கரெக்ட் பண்ணுறோம், ப்ரெசன்டேஷன் வந்து நல்லா கலக்கமாக எழுதணும். ரொம்ப எழுத்தினுடைய சைஸு ஒரு பர்டிகுலர் சைஸ் இருக்குது, அந்த சைஸ்லாம் சொல்லிக் கொடுக்கணும். நான் என்னோடய ஹேண்ட் ரைட்டிங்கில் 3 விதமான சைஸ் வச்சுருக்கிறேன். அந்த 3 விதமான சைஸும் குழந்தைகளுக்கு எழுத தெரியணும். சின்ன சைஸ் அளவுக்கு எழுத தெரியாது. இது ஒரு பேங்கில் நடந்தது. ஒரு படிக்காதவர் வந்து ஒருத்தர்கிட்ட கொடுத்து இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ண சொல்கிறாரு. அவன் ஃபில்லப் பண்ணி கொடுக்குறான். இன்னொருத்தர் காரில் வந்து இறங்கினார், டை ஷூஸ்லாம் போட்டிருந்தார். அவர் வந்து அந்த ஃபார்மை கூட சார் எனக்கு ஃபில்லப் பண்ணி தாருங்கன்னாரு. இவர் படிச்சிருக்கிறாரு, இவருக்கு எதுக்கு ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும்னா. அப்போ அவர் சொன்னார், இடம் சிறுசாக இருக்குது, அதுக்குள்ளே எனக்கு எழுத தெரியாதுனாரு. இப்போ இவர் லிட்டரேட்டுன்னு சொல்லவா இல்லிட்டரேட்னு சொல்லவா? அந்த ஒரு ஏழை இருந்தால் அவன் இல்லிட்டரேட்டுங்கிறோம். அப்போ இவர் என்னது? அப்போ 3 விதமான சைஸு ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுத தெரியணும். ஹேண்ட் ரைட்டிங்கே தனி ஆர்ட். அது ஒரு 3 மாதத்தில் 3 to 6 மந்த்ஸில் மாற்றிட முடியும். கேல்குலேஷன்ஸ்க்கெல்லாம் 3 to 6 மந்த்ஸில் மாற்ற முடியும். அதுக்கெல்லாம் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. யூரோப்பியன் கண்ட்ரீஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை நான் அடாப்ட் பண்ணுறேன். அவங்க ஜாஸ் மியூசிக்லாம் யூஸ் பண்ணுறாங்க, ஜாஸ் எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறாங்க. ஜாஸ் மியூசிக் ப்ளஸ் எக்ஸசைஸ், ஜாஸ் எக்ஸசைஸுங்கிறாங்க. எனக்கு ஜாஸ் மியூசிக் தெரியும், நான் கர்நாடிக் மியூசிக்கை யூஸ் பண்ணிக்கிடுவேன். அந்த மாதிரி மியூசிக்கோடவே மேத்தமெட்டிக்ஸ் கேல்குலேஷன்லாம் சொல்லி கொடுக்கலாம். நம்ம முதல்ல கதையும் சொல்லி ஜோக் சொல்லி மியூசிக்லாம் சொன்னால் எந்த குழந்தையும் லவ் பண்ணும் உங்கள் டீச்சிங்கை. இப்போது இதுக்கு ஏதாவது ரிசோர்ஸ் நீங்கள் எனக்கு பாயிண்ட் பண்ண முடியுமா? இது இங்கே போய் நீங்கள் படிச்சிங்கன்னா டு ஸ்டார்ட் வித்ன்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு இந்த எஜுகேஷன் மெத்தடுக்கு ஏதாவது? அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. நான் நடத்தணும்னு நினச்சேன், என்னால் நடத்த முடியாமல் போயிடுது. அதுக்கு வேண்டிய பண வசதி வேணும். நிறைய பண வசதி இருந்தால் பண்ணலாம். ஆனால் முதல்ல டீச்சர்ஸ் வந்து மோட்டிவேட்டட் இருந்தால் தான் நம்ம என்னமா செய்ய முடியும். மோட்டிவேட் இல்லாட்டா நம்ம என்ன அடித்தாலும் கொஞ்சம் கூட பிரயோஜனம் கிடையாது. நிறைய ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தொழிலுக்கு வந்ததுக்கப்புறம் ஆசிரியர் தொழிலில் ஷைன் பண்ணணுமேனு தோணலை. நான் கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு 35 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஸ்கூல் இருக்குது. பெரிய 140 ஏக்கர் ஃபார்ம், ஒரே 140 ஏக்கர் ஒரே பிளாட். அதில் ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. அதில் போய் ஒரு மாதம் ஒரு வாரம் என்னுடைய மனைவி தங்கியிருந்து அங்கே உள்ள ஸ்கூலுக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணணும் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். அது ப்ரைவேட் ஸ்கூல். ப்ரைவேட் ஸ்கூலில் அவர் நிறைய சம்பளம் கொடுக்குறாரு. அந்த டீச்சர்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்லாம் கொடுப்பாரு. கவர்மெண்ட் ஸ்கேல் கொடுக்க முடியாது, அது கவர்மெண்ட் ஸ்கேல் ரொம்ப அதிகம். அங்கே எல்லாம் சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு அந்த அம்மா அவங்க தான் மேனேஜ் பண்ணுறாங்க. அவங்க வந்தாங்க, எப்படிமா இருக்குது அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, ஸ்டாஃப் ரூமில் சொல்கிறாங்களாம், இவங்களுக்கு வேண்டிய டீச்சர் ஒருத்தர் ஸ்டாஃப் ரூமில் இருக்கிறாங்க. அவங்க வந்து சொன்னாங்களாம், இவங்க கொடுக்குற சம்பளத்துக்கு நல்ல பெருமாள் சொல்லிக் கொடுக்க மாதிரிலாம் ஒன்றும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம்னு சொன்னாங்களாம். இப்போ அந்த ஆசிரியரை வச்சுட்டு நம்ம என்ன செய்ய முடியும்? அது ஒன்றும் ஃபினான்ஷியலி ஸோ அவங்க இன்ட்ரெஸ்ட்டு அதை பொறுத்தா இருக்குது. ஸோ மணி டசன்ட் குவாலிட்டியை நம்ம மணியால் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டூடெண்ட்டோட ஃபியூச்சர் அங்கே இருக்குது. ஸோ இதில் இட்ஸ் லாஸ்ட் கொஸ்டின் அண்ட் மெயினான கொஸ்டின், நான் பார்த்த கொஸ்டின் ஒன்று. ஸோ இப்போ சில ஸ்டூடெண்ட்டை வந்து டீச்சரை விட்டுறாங்க, நீ எல்லாம் படிக்க மாட்டடா அப்படின்னு சொல்லி அவங்கள ஒதுக்கி வச்சு சில பேர் வந்து 10th நீ ஸ்கூலை விட்டு டிசி வாங்கிட்டு போயிருன்னு அப்பா அம்மா சொல்கிறாங்க. ஸோ அப்படி உண்மையிலேயே ஸ்டூடெண்ட் அப்படி இருக்காங்களா? அப்படி ஸ்டூடெண்ட் இருக்காங்களா உங்களோட நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வாட் டு டூ? ஏன் ஐன்ஸ்டீனை 4ஆம் கிளாஸில் அந்த வாத்தியார் அப்படி தானே சொன்னார். அவனை இப்போ டெக்னிக்கல் ஸ்கூல் வந்து சேருங்கன்னு சொன்னார். ஜெர்மனியில் ஐன்ஸ்டீனை டெக்னிக்கல், ஏன்னா அவர் கேல்குலேஷன் வீக்கு. கேல்குலேஷன் வேறு, மேத்தமெட்டிக்ஸ் வேறு. மேத்ஸுக்கு பிரெயின் டேலண்ட் எல்லாம் வேணும். கேல்குலேஷன் இஸ் ஸ்கில், இட் கேன் பி டெவலப்டு இன் 3 or 4 months.
ஆனால் கேல்குலேஷன் ஸ்கில் தான் மேத்ஸ் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. கேல்குலேஷன் தப்பு போட்டால் மேத்ஸ் இவனுக்கு வரலன்னு சொல்கிறாங்க. அது வேறு இது வேறு. அவனுக்கு கேல்குலேஷனில் ரொம்ப தப்பு போடுவார் ஐன்ஸ்டீன். வயசானதுக்கப்புறம் தப்பு போடுவார். அவரை வந்து டெக்னிக்கல் அங்கே நம்ம பாலிடெக்னிக் இங்கே சொல்கிறாங்க, அங்கே டெக்னிக்கல் ஸ்கூல் சொல்லுவாங்க ஜெர்மனியில். டெக்னிக்கல் ஸ்கூலில் பண்ணுவேன். அது ஹி பிகம் தி கிரேட்டஸ்ட் மேத்தமெட்டிஷியன் தி வேர்ல்ட் ஹஸ் எவர் ப்ரொடியூஸ்ட். He was judged wrongly by the 4th class teacher. நீங்கள் ஒரே ஒரு கொஸ்டின், நீங்கள் டியூஷன்லாம் எடுக்கிறப்போ பேரண்ட்ஸும் இருக்கணும்னு சொல்கிறீங்களா? அது எதனால? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இது வர அந்த கேள்வியிலே முக்கியமான கேள்வி. என்கிட்ட எப்படி வருவாங்க, ஆல்ரெடி அவன் கணக்கில் 60 மார்க்கு 70 மார்க் எடுத்துக்கிட்டு இருக்கான், நிறைய எடுக்கணுங்க வந்திருக்கேன் அப்படின்ட்டு வருவாங்க பேரண்ட்ஸு. பேரண்ட்ஸ் வந்து பார்த்தா மார்க் டசன்ட் டெல் தி டிஃபெக்ட் ஆஃப் தி சைல்டு. எப்படி ஒரு தெர்மாமீட்டர் என்ன ஃபீவர்னு சொல்லாதோ, தெர்மாமீட்டர் டெம்பரேச்சர் மாத்திரம்தான் சொல்லும். அவனுக்கு ஃப்ளூவா, டெங்குவா, இன்ஃப்ளூயன்ஸாவா, மலேரியாவான்னு அதுக்கு சொல்ல தெரியாது. அது டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இருக்கும். அப்போ தெர்மாமீட்டர் என்னன்னா ஹீ இஸ் நாட் வெல், ஹீ இஸ் ஹேவிங் ஃபீவர்னு தான் மொட்டையாக சொல்லும். அதே மாதிரி மார்க் 60 மார்க் நான் என்ன சொல்லுன்னா ஹீ இஸ் நாட் ஓகே, இன்னும் நிறைய எடுக்கலை, டிஃபெக்ட் இருக்குன்னு சொல்லுன்னு தவிர என்ன டிஃபெக்ட்னு சொல்லாது. ஒரு கணக்கில் 32 டிஃபெக்ட்ஸ் இருக்குது. நான் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், வீடியோலாம் அதை காமிப்பேன். அந்த 32ல் ஏதாவது ஒரு டிஃபெக்ட் இருந்தாலும் மார்க் போயிடும். இப்போ அந்த மார்க் 2 பையங்க வராங்க, 2 பேரும் 60 ஒரே ஸ்டாண்டர்ட் நினைக்கிறாங்க. இல்லை, ஒருத்தனுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாதனால மார்க் போயிருக்கு, ஒருத்தனுக்கு கால்குலேஷன் தெரியாதனால மார்க் போயிருக்கு, ஒருத்தனுக்கு எல்லாம் தெரியும் ஆனால் வெரி ஸ்லோ இன் கால்குலேஷன். அதில் கடைசி 2 கணக்கை விட்டு வந்துடுவாங்க. 3 பையங்களும் 60 மார்க்கு. எப்படி அவங்க ஈக்குவல்னு சொல்ல முடியும்? இப்போ நாம் டாக்டர் எப்படி ஃபீவர் டெம்பரேச்சர் கண்டுபிடிச்சா என்ன சீக்கிரம் கண்டுபிடிச்சி அதுக்கு மருந்து கொடுக்குறோ, அது மாதிரி நான் ஒரு ஸ்டூடெண்ட்டில் என்ன டிஃபெக்ட்னாலும் அவனுக்கு மார்க் வரலன்னு கண்டுபிடிச்சி அந்த டிஃபெக்டை ரெக்டிஃபை பண்ணணும். எல்லோரும் மார்க்கு கம்மி மேத்ஸ்லன்னு மேத்ஸ் டீச்சர் ஒண்டி போடுறாங்க. அவர் நான் 19 வருஷம் டீச் பண்ணிட்டு இருக்கேன், என் பையன் அமெரிக்காவில் இருக்கான், ஆஸ்திரேலியாவில் இருக்கான், ஜப்பானில் இருக்கான்னு சொல்லிவிட்டு ஆரம்பிச்சார். டேரெக்டாக தானே ஆல்ஜிப்ரா ஆரம்பிச்சுட்றாரு. அவனுக்கு என்ன வீக்னஸ்னே கண்டுபிடிக்கிறதே கிடையாது. ஏதாவது டாக்டர் அப்படி ஒரு மருந்து இருக்கான்னு, எந்த வயிற்று வலினாலும் ஒரே மருந்துன்னா நானே டாக்டர் ஆகிடுவேன். வயிற்று வலிக்கு 1000 காரணம் இருக்கும், அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். அதுமாதிரி அவன் மார்க் குறைஞ்சினா எதுலன்னு சொல்லணும். இப்போ நானும் ஆன்சர் பேப்பர் கொடுக்கும்போது ஸ்கூலில் மேலே எழுதி போட்டுருவேன், ஈவன் இஃப் யூ ஃபெயில் டு ஸ்கோர் half a mark, ஆஸ்க் மீ வேர் யூ ஹவ் லாஸ்ட் half a markனு எழுதி போட்டால் பேப்பர் கொடுப்பேன். அவன் 88 மார்க் எடுத்தானா அவன் 12 மார்க் எதில் போனான்னு நான் அவனுக்கு சொல்லணும். சொன்னால் தான் அவன் அடுத்த தடவை அந்த தப்பு பண்ண மாட்டான். நான் அதை ரெக்டிஃபை பண்ணிட்டா அடுத்த வருஷம் அவன் 88 தான் எடுப்பான். 8 + 5 நான் 12ன்னு போடுறேன்னா அடுத்த வருஷம் 8 + 5 12 தான் போடுவான். நான் டிஃபெக்டை கண்டுபிடிக்கணும். அதனால் என்ன பேப்பர் ஆன்சர் பேப்பர் கொடுத்ததுக்கப்புறம் 1 வீக் ரெமடியல் மெஷர்ஸ்ன்னு நடத்துவேன். எந்தெந்த ஸ்டூடெண்ட் எதுனால மார்க் போச்சுன்னு அவ்வளோ இருக்கும் நான் ஆன்சர் பண்ணேன். ஒவ்வொரு நான் சொல்ல தயாரிப்பேன். உனக்கு எதில் மார்க் போச்சுன்னா 1/2 மார்க் போச்சுன்னா கேளுண்ணா, சார் அவனுக்கு 3 மார்க் போட்டிருக்கீங்களே, எனக்கு ஏன் 2.5 மார்க் போடணும் என்கிட்ட வந்து கேளும்பேன். அப்போ பேப்பர் திருத்தது ஹவு டு எவாலுவேட் எ பேப்பருங்கிறதுக்கு அதெல்லாம் எனக்கு சொல்லி தந்த ஒரு பிரின்சிபால், ஐஐடியில் இருந்த ஒரு பிரின்சிபால் தான் எப்படி எவாலுவேட் பண்ணணும், எப்படி கொஸ்டின் செட் பண்ணலாம் சொல்லி தந்தார். அவர்கிட்டருந்து நான் நிறைய படித்தேன். அதுக்கப்புறம் ஐ எம் ப்ராக்டிஸிங் இட். ஸோ உங்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்துருப்பீங்க. உங்களுக்கு ஸ்டாண்ட் அவுட்டான ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது உங்கள் நினைவில் இருக்காங்களா, இல்லை அப்படி எதுவும் இருக்கா? இல்லை ஸ்டூடெண்ட் நேம் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு எதாவது ஞாபகம் இருக்கா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, 1 2 இல்லை. ஏன்னா 1 ஸ்டூடெண்ட் அட் எ டைம், அவங்க பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்க கூட நீங்கள் ஒரு ஜேர்னியாக பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்க அதாவது ஒரு 10 ஸ்டூடெண்ட்டில் 1 ஸ்டூடெண்ட் வேணால் இன்னும் கம் அப்னு இருக்கும். கரெக்ட். அண்ட் உங்களோட பசங்க, உங்களுக்கு குழந்தைங்க, அது என்னுடைய பிள்ளை, அவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்களா? இல்லை அவங்களுக்கு இந்த வினாபாஜி வந்து 2.5 மணி நேரம் சொல்லிக் கொடுத்தா போகிறோம்னால என்னுடைய டாட்டருக்கு அவள் 4ஆம் கிளாஸ் தான் போட்டேன். 4ஆம் கிளாஸ் வரை 1 மணி நேரம் சொல்லிக் கொடுப்பேன், 1 மணி நேரம் ஹோம்ஒர்க், மற்ற நேரம் விளையாட்டு தான். என்னுடைய செகண்ட் சன்னா 6ஆம் கிளாஸில் போட்டேன், அது ஒரு 1 மணி நேரம் சொல்லிக் கொடுப்பேன், 1 மணி நேரம் ஹோம்ஒர்க், அவ்வளோதான். அதுக்கு மேலே சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒன்றுமே கிடையாது. அன்னசரியாக லோட் பண்ணுறோம் நம்ம. அந்தந்த ஏஜுக்கு தக்க வரணும், அந்தந்த குழந்தைக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டோ அதில் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் நம்ம. சூப்பர்மா. ஸோ தேங்க்ஸ், இவ்வளோ நேரம் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் எங்களுக்கு டைம் இல்லைனால எங்களால் இங்கே நிறுத்த வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கோம். பட் தேங்க்ஸ் அலாட். எனி லாஸ்ட் வாட் யூ வாண்ட் டு ஷேர் டு த ஆடியன்ஸ்? ஃபர்ஸ்ட், லவ் தி சில்ட்ரன். கோபப்படலாம். இப்போ நான் ஏதாவது குழந்தை தப்பு பண்ணிட்டேன்னா நான் உடனே என்ன நினைப்பேன், கண்ணை கொஞ்சம் நேரம் கண்ணை விட்டு என் சன் இதே தப்பு பண்ணால் நான் என்ன செய்வேன்னு பார்ப்பேன். அது ஒன்று போகிறோம். என் சன் பண்ணால் என்ன பண்ணேன், வில் ஐ ஹேட் ஹிம்? நெவர் நெவர் நெவர்.
அதை நினச்சிட்டாலே பிறகு நம்ம ஹேட் பண்ணாமல் அந்த குழந்தை மேலே தன்னாக்கில் அன்பு வந்துடும். அன்பு ஒன்று தான், வேற ஒன்றுமே இல்லை. ரொம்ப அழகாக பேசுனீங்க. ஒரு சோர்ஸ் ஆஃப் நாலேஜ், அவ்வளோ நாலேஜ் இருக்குது உங்கள் கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ விஷயம் இருக்குது. நீங்கள் இந்த கான்செப்ட் ஸ்டீச் பண்ணுறது, அப்புறம் லைஃப் லெசன் எல்லாமே உங்களோட இந்த ஸ்பீச்லேருந்து எங்களுக்கு கிடைச்சது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஒரு மணி நேரத்தில் முடியாது, கண்டிப்பாக கண்டென்ட் முடியாது. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நிறைய பேசணும். ஸோ உங்களோட டைம் அதுக்கு இருக்கும் நம்புகிறோம். தேங்க்யூ. ரொம்ப நன்றி.